நம் இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நம்மை ஆரோக்கியத்துடன் வாழ வைக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பூ மருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் சொல்லலாம். செடி வகைன்னு சொல்கிறத விட இதை ஒரு புதர் வகை தாவரம் சொல்லலாம். இந்த பூ மருதை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பூக்காமல் நேரடியாக காய்களை உண்டாக்கக்கூடிய ஒரு மர வகை தாவரம். இது பூவே பார்க்க முடியாது, நேரடியாக விதைகளும் காய்களும் உண்டாகி இருக்கும். பூ மருதுவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட வெரிகோஸ் அல்சர் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் அப்படிங்கிறது 100-இல் குறைந்தது 50 பேருக்காவது ஏற்படுகின்ற ஒரு வகையான தொந்தரவாக இருக்கிறது. நீண்ட நேரம் நிற்பவர்கள், அதிக நேரம் பிரயாணம் செய்பவர்கள், எந்த வகையான பிரயாணமும் இருந்தாலும் சரி, அவங்க 2 சக்கர வாகனத்தில் சென்றாலும் சரி அல்லது ஏரோப்ளைனில் சென்றாலும் சரி, அதிகமான கால் தொங்க போட்டுக்கொண்டு செல்லுகின்ற அந்த பிரயாணம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மது அதிகமாக அருந்தக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள், உடல் எடை கடினமாக இருக்கக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள், இவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும். வெரிகோஸ் வெயின் ஏற்பட்ட பிறகு முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் அது வெரிகோஸ் அல்சராக மாறிவிடுகிறது. அந்த வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் ஆற முடியாத ஒரு காயமாக மாறி அது நாம் இருக்கும் வரை உபாதையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. இந்த வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்வதற்கு இந்த பூ மருது ஒரு மிகச்சிறந்த மருந்து. பூ மருதிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை, அதை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல். இந்த சாம்பலுடைய மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காயங்களை ஆற்றுவதில் இந்த சாம்பலுக்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பூமருதிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை தண்ணீரில் இட்டு நன்றாக காய்ச்சி, அந்த காய்ச்சி வடிகட்டி லேசான சூடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை கொண்டு இந்த வெரிகோஸ் அல்சர் இருக்கக்கூடிய இடங்களை நாம் கழுவ வேண்டும். அதன் பிறகு சுத்தமான துணி கொண்டு அந்த காயத்தை நன்றாக ஆற்றி விட வேண்டும். ஆற்றி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த பூமருது மரப்பட்டை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பலை சிறிதளவு வெண்ணெயிலோ அல்லது நெய்யிலோ கலந்து அந்த காயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 10 போல போட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து செய்து வந்தோமேயானால் எவ்வளவு நாள்பட்ட வெரிகோஸ் அல்சராக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்க முடியும். அதே போல் பூமருது மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் 200 மில்லி தண்ணீர், பூமருது மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பட்டையுடைய அளவு ஒரு 20 கிராம் கொதிக்க வைத்து இதை 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் இதை ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு மூலிகை தேநீராக தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது எவ்வளவு நாள்பட்ட வெரிகோஸ் வெயின்ஸாக இருந்தாலும் அவை வேகமாக குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவு வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக குறைக்கக்கூடிய சக்தி இந்த பூ மருதுக்கு உண்டு. 3வது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு இதயத்திலிருந்து வருகின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு அல்லது இதயத்தில் இருக்கின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு அப்படிங்கிறது நிறைய பார்க்குறோம். கரோனரி ஹார்ட் டிசீஸ், கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 வகையான நோய்களை நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான நேரங்களில் இந்த நோய்களுக்கு நேரிடையாக அறுவை சிகிச்சை செய்கின்ற வழக்கம் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூ மருதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர், அதிலிருந்து ஒரு டிஸ்டில் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த நிணநீர் ஒரு நல்ல ஒரு மருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பூமருதிலிருந்து எடுக்கக்கூடிய தாவரத்தை நன்றாக உலர வைத்து சிறு சிறு துகள்களாக நறுக்கி அதை பசும் கோமியத்தில் ஒரு இரவு முழுவதும் ஊற வைப்பாங்க. அடுத்த நாள் பசும் கோமியத்தை எரித்தும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஆவியை குளிர்வித்து எடுக்கக்கூடிய அந்த திராவகம் சொல்லுவாங்க தமிழில், அந்த திராவகத்தை கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த திராவகத்தை ஒரு நாளைக்கு ஒரு 20 சொட்டு அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அதிகப்படியான
இதய நோய் இருக்கின்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மில்லி அளவுக்கு 200 மில்லி தண்ணீரில் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட இதய நோயாக இருந்தாலும் அல்லது இதய நோய்க்கு ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து கொண்டாகிவிட்டது, மீண்டும் எனக்கு இதய நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் இதை ஒரு உணவாக, மருந்தாக அல்ல, ஒரு உணவாக, ஒரு மூலிகை தேநீராக தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இதய சம்பந்தப்பட்ட ஒரு மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு இந்த பூமருதிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு திராவகத்தை இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா மருந்தாக கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்க ஒரு 1000 பேருக்கு மேலே ஒரு மாதத்திற்கு அறுவை சிகிச்சை செய்பவர்கள். அதில் பார்த்திங்கன்னா குறைந்தது 100 பேருக்காவது இந்த நோய் திரும்ப ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு கிளினிக்கல் ட்ரையல் செய்து அந்த கிளினிக்கல் ட்ரையலில் வந்தக்கூடிய நல்ல முடிவுகளின் அடிப்படையில் இந்த பூமருதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டிலேட்டட் வாட்டர், அந்த திராவகத்தை அவர்களுடைய நோயின் தன்மைக்கேற்ப 20 சொட்டிலிருந்து 20 மில்லி வரையிலும் மருந்தாக கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பூமருது. எனவே நேர்களே, இந்த பூமருதை பொறுத்தவரையிலும் வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளுக்கும் இதய இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வாணிகத்தின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில் ஏற்பட்ட பெரிய வெள்ளப்பெருக்கில், பேரழிவில் எத்தனையோ விதமான மனிதர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். தங்களுக்கு எதிர்காலம் என்ற ஒன்றே இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்படாத கதைகள் ஏராளம் ஏராளம், கேட்கப்படாத துயரக்குரல்கள் இன்னும் ஏராளம் என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது தொழில்துறைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு, நஷ்டம் என்பது நீண்ட கால நோக்கில் இந்த சென்னை வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பேரிழப்பாக கருதப்படுகிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் ஒரு வீடு பாதிக்கப்படுகிறது, ஒரு வாழ்விடம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு முயற்சி எடுப்பதன் மூலமாக ஓரிரு மாதங்களில் அந்த வீட்டை ஒருவர் மீட்டு விடலாம். அரசோ அல்லது வேறு அமைப்புகளோ உதவி செய்தால் அடிப்படையான அந்த வாழ்விடத்தை மீட்டு கொண்டு விடலாம். ஆனால் ஒரு தொழில் அழிந்து போய்விட்டால் அதை மீட்பது என்பது மிக மிக கடினமான ஒன்று. ஏனென்று கேட்டால், ஒரு தொழில் என்பது வெறுமனே ஒரு முதலாளி அல்ல, அதோடு சேர்ந்து எண்ணற்ற தொழிலாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. ஒரு தொழில் முடங்கி போய்விட்டால், மூடப்பட்டு விட்டால், அந்த தொழிலை செய்கிறவர் மட்டுமல்ல, அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்ட எண்ணற்ற தொழிலாளிகள் வேலை இழப்பார்கள். அந்த வகையில் சென்னையில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கில் மிகப்பெரிய அளவிற்கு சிறு குறுந்தொழில் செய்பவர்கள் பேரழிவை சந்தித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய ஹூண்டாய் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களிலிருந்து தொடங்கி சாதாரணமாக பெட்டிக்கடை வைத்திருப்பவர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமான பேரழிவை சந்தித்திருக்கிறார்கள். தொழில்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பு என்பது, உடனடி இழப்பு என்பது 20,000 கோடி ரூபாய் இருக்கும் என்றும், நீண்டகால நோக்கிலான இழப்பு என்பது 80,000 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் என்றும் புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. அதாவது 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல. பல தொழில்கள் இனிமேல் தொடங்கப்படுவதற்கான, அந்த தொழிலை செய்பவர்கள் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பே இல்லை என்கிற சூழல் தான் இருக்கிறது. ஏனென்றால், நீங்கள் இந்த வரக்கூடிய புள்ளிவிவரங்களை பார்த்தீர்கள் என்றால், பல சிறு தொழில்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட லட்சங்களின் அடிப்படையில் முதலீட்டில் செய்யக்கூடிய தொழில்கள், அவர்களுடைய எந்திரங்கள் எல்லாம் நாசமாகிவிட்டன. ஜெனரேட்டர்கள், வேறு பல எந்திரங்கள் எல்லாம் பழுதடைந்து விட்டன. பெரிய நிறுவனங்களுடைய இழப்பு என்பது இன்னும் பல மடங்கு அதிகம். ஏனென்றால், கிட்டத்தட்ட இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகள், அதாவது அம்பத்தூர், கிண்டி போன்ற பகுதிகளிலெல்லாம் 8 அடி உயரத்திற்கு தண்ணீர் நின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. முற்றாக பல தொழிற்சாலைகள், சிறு தொழிற்சாலைகள் மூழ்கிவிட்டன, கடைகள் மூழ்கிவிட்டன என்கிற காட்சியை நாம் பார்த்தோம். நிறைய இடங்களில் இந்த பொருளை வைத்திருக்கக்கூடிய கிடங்குகள் கூட மூழ்கி எல்லா பொருள்களுமே குப்பையோடு குப்பையாகி வீணாகிவிட்டதையும், எந்திரங்கள் வீணாகிவிட்டதையும் நாம் பார்த்தோம்.
அப்படி என்றால் இந்த நிறுவனங்களில் வேலை செய்த தொழிலாளர்களுடைய நிலை என்ன? முதலாளிகளுடைய நிலை ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் தெருவுக்கு வந்து விட்டார்கள். இந்த தொழிலாளர்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பலரும் கடன் வாங்கி இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே அந்த தொழிலில் தான் இருந்து கொண்டிருக்கிற போது இது முற்றாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பை யார் ஈடு செய்ய போகிறார்கள்? உதாரணமாக சென்னையில் 200க்கும் மேற்பட்ட சிறிய மருந்து கம்பெனிகள் இருக்கின்றன. இந்த மருந்து நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு ஏராளமான மருந்துகளை உற்பத்தி செய்கின்றன. இன்றைக்கு அந்த நிறுவனங்களின் பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த வெள்ளத்தில் மூழ்கி பேரழிவை சந்தித்திருக்கின்றன. மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கக்கூடிய இன்னொரு தொழில் என்பது ஆட்டோமொபைல் நிறுவனம் என்பது. அதாவது நிறைய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட தண்ணீரில் மூழ்கிவிட்டன. கடலில் மூழ்குவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏராளமான கார்கள் மூழ்கி போய்விட்டன, பைக்குகள் மூழ்கி போய்விட்டன. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தொழிலை மீண்டும் இங்கு நடத்த முடியுமா என்கிற அளவிற்கு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் என்பது அவருடைய உதிரிப்பாகங்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி வீணாகிவிட்டன. அப்படி இருக்கிற போது இந்த தொழிலை இங்கே திரும்பவும் நடத்த முடியுமா என்கிற அளவுக்கு பெரிய ஒரு இழப்பு என்பது இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாகவே பல்வேறு விதமான துறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் என்பது, உதாரணமாக பதிப்பு துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு. அதாவது புத்தக பதிப்பு என்பது இன்றைக்கும் தமிழகத்தில் ஒரு சிறு தொழிலாக, ஒரு குடிசை தொழிலாக நடந்து வரக்கூடிய ஒரு தொழில் என்பதாகும். ஆனால் இந்த தொழில் என்பது அதில் ஒரு சிறிய சேதம் ஏற்பட்டால் கூட பெரிய விளைவுகள் ஏற்படும். ஏற்கனவே இப்போது ஆளுகிற அரசினுடைய கொள்கைகள் காரணமாக நூலகங்களுக்கு முறையாக புத்தகங்கள் வாங்கப்படுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பல பதிப்பகங்கள் இதனால் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான நெருக்கடியை சந்தித்து வருகிற ஒரு காலகட்டத்தில் இந்த வெள்ள சேதம் என்பது பல பதிப்பாளர்களை நடுத்தருவுக்கு கொண்டு விட்டுவிட்டது எனலாம். அவர்களுடைய குடோன்களில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் தண்ணீரில் மூழ்கிவிட்டன. பொதுவாக இதுபோன்ற தொழில் செய்யக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் இன்சூரன்ஸ் கூட, அதாவது காப்புறுதி கூட செய்திருக்க மாட்டார்கள். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் மிகச்சிறிய அளவில் இந்த தொழில்கள் செய்யப்படுவதால் காப்புறுதி நிறுவனங்கள் கோரக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பான இடங்களில் புத்தகங்களை இருப்பு வைப்பதற்கான வசதி பல சிறு பதிப்பகங்களிடம் கிடையாது, பல சிறு தொழில் செய்பவர்களிடம் கிடையாது. அவர்கள் இந்த எதிர்பாராத சூழலில் அவர்களுக்கு காப்புறுதியும் செய்ய முடியாமல் இழப்பீடுகளையும் பெற முடியாமல் பெரிய அவலத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவலத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பரிமாணம் என்னவென்றால் இந்த தொழிலை நம்பியும் கூட பல நூறு தொழிலாளர்கள், பல ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். சென்னையில் டி நகர் பகுதியில் மட்டும் ஏராளமான பதிப்பகங்கள் இருக்கின்றன. ஆனால் டி நகர் பகுதியில் வந்த இந்த வெள்ளம் என்பது பல புத்தக குடோன்களை மூழ்கடித்து விட்டது. நிறைய பேர் தங்களுடைய புத்தகங்களை முற்றாக இழந்துவிட்டது மட்டுமல்ல, இனி புதிய புத்தகங்களை உடனடியாக பதிப்பிக்க முடியாத ஒரு நெருக்கடிக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெள்ள நிலை காரணமாக சென்னை புத்தக கண்காட்சியும் தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. ஏனால் இந்த சென்னை புத்தக கண்காட்சியினுடைய ஒரு விற்பனையை வைத்துத்தான் பெரும்பாலான பதிப்பகங்கள் ஆண்டு முழுக்க தங்களுடைய தொழிலை நடத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வாய்ப்பும் பறிபோன நிலையில் தமிழில் புத்தகங்கள் பதிப்பித்து இந்த துறை மீண்டெழுவது என்பது எப்போது நடக்கும் என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் சூழ்ந்திருக்கிறது. நான் இதை இங்கே விரிவாக பேசுவதற்கு காரணம் ஒவ்வொரு துறையும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு அரசினுடைய பொறுப்பு என்ன? முதலாவதாக இந்த பாதிக்கப்பட்ட தொழில்துறைகளை மீட்டெடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் சில மாதங்களுக்கு முன்புதான் சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டத்தை நடத்தி 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் 2 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல் இங்கு முதலீடுகள் வந்திருக்கிறது என்று முதல்வர் பெருமையாக அறிவித்தார். ஆனால் இப்பொழுது முதலீட்டாளர்களுடைய பார்வையில் சென்னை தொழில் செய்வதற்கு தகுதி இல்லாத, லாயக்கில்லாத ஒரு நகரம் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் ஏற்படக்கூடிய ஒரு இடத்தில் யாரும் 1 ரூபாய் கூட முதலீடு செய்வதற்கு முன்வர மாட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு முதலில் இந்த பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அதாவது அவர்களுடைய கடன்கள் பெருமளவிற்கு ரத்து செய்யப்பட வேண்டும். புதிதாக அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான கடன்கள் வழங்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும். ஒரு தொழிற்சூழலை உருவாக்கி தர வேண்டும். இந்த இழப்பிலிருந்து அவர்களை மீட்பது என்பது தனிப்பட்ட தொழில் முனைவோர்களை மீட்பது மட்டுமல்ல, அது சார்ந்து இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களையும் மீட்கிற ஒரு விஷயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழகத்தில் மின்வெட்டு போன்ற சூழலின் காரணமாக ஏராளமான தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டு ஏராளமானோர் வேலையிலிருந்து சென்னை போன்ற
போன்ற நகரத்திற்கு பிழைப்பிற்காக வந்தார்கள். ஆனால் சென்னை போன்ற நகரங்களிலும் இப்பொழுது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு துயரமான ஒரு சூழல். இந்த அரசு இதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. தமிழகத்தில் தொழில் வாய்ப்புகள், அதாவது தொழிலை இழந்தவர்கள் இந்த வெள்ளத்தின் காரணமாக மீட்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழில் முனைவோர்கள் யாரும் இங்கு வரமாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, அடிப்படை தொழில்கள் அனைத்துமே நிரந்தரமாக நசிந்து போய்விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவேற்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மேலாண்மை துறை அறிஞர் திரு TR கள்ளபிரான் அவர்கள். மேலாண்மை அப்படிங்கிறது என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, எந்த துறையாக இருந்தாலும் அதை கையாளும் போது மேலாண்மை எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியாக இன்னைக்கு பல அனுபவங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியாக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். மேலாண்மை துறை அறிஞர் அப்படின்னு சொல்லும்போது மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதில் மேலாண்மை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கீங்க. தமிழர்கள் எந்த அளவுக்கு மேலாண்மை திறனோட அன்னைய நாள்லேயே வாழ்ந்திருக்காங்க, திட்டமிடலாம் எவ்வளோ சரியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்களோட புத்தகங்களில் சொல்லியிருக்கீங்க. ஒரு அதிகாரியாக இன்னைக்கு வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய விஷயங்கள் தங்களை ஈடுபடுத்திப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கை கொடுக்கும், இதை பற்றின ஒரு முழுமையான புரிதல் ஒருத்தருக்கு வேணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது சார். இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து நல்ல பதில்களை எதிர்பார்க்கிறோம். முதல்ல ஒரு வங்கி அதிகாரி அப்படிங்கிற போது நீங்கள் இந்த கிராமப்புறங்களில் வங்கியை உருவாக்கினதில் ஒரு முக்கியமான பங்களிப்பு உங்களுக்கு இருந்திருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நீங்கள் இருந்திருந்தாலும் இந்த கிராமப்புற வங்கி அப்படிங்கிறது என்ன, அது கிராமப்புற மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இன்னைக்கு வரைக்கும் அமைஞ்சிருக்கு? ஏன்னா நிறைய கிளைகள் இப்போ தொடங்கியிருக்காங்க, பாண்டியன் கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வங்கியை உருவாக்கின போது நடந்த அந்த அனுபவங்கள், அந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு தேவைகள்லாம் இருந்ததுன்னு சொல்லுங்கள். கேட்டேம்மா. அந்த காலகட்டத்தில் கிராமங்களில் வங்கியினுடைய சேவை ரொம்ப குறைச்சலாக இருந்தது. அதுக்கு அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்லாம் கிராமங்களில் கிளைகள் திறந்துட்டு இருந்தாங்க. கிராம மக்களில் நான் கூட புளியங்குடி வங்கியில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து பையிலேருந்து ஒரு இது எடுப்பாங்க, லட்சக்கணக்கான ரூபா இருக்கும், வீட்டிலேயே வச்சுருப்பான், பானையில் வச்சுருந்துருப்பாங்க. அப்போ அங்கே அவங்ககிட்ட சொல்லுது உண்டு, இவ்வளோ ரூபாய் நீ வந்து பேங்க்கில் போட்டிருந்தேன்னா வட்டி வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லி. பேங்க்கில் கணக்கு திறக்காமலே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வட்டி கடன் வாங்கிட்டு அதிக வட்டி கொடுத்து தன்னுடைய தொழிலெலாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் கிராமத்துக்கு வந்து வங்கிகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வங்கிகளை திறந்து வைப்போம். அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்காக கிராமப்புறங்களில் கிராம வங்கிகள்னு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்தது. கிராம வங்கிகள்னு ஆரம்பிக்கும் போது கூட ஒருத்தர் கேட்டார், முன்னால் ஒருத்தர் ஒரு ஆட்டுக்காக கடன் கொடுப்போம், மாட்டுக்காக கடன் கொடுப்போம், இதெல்லாம் 20 ஆடு ஒரு ரேம் கொடுப்போம். அப்போ ஒருத்தர் கேட்ட ஒரு கேள்வி இது மாதிரி ஆல் இண்டியா ரேடியோலேருந்து ஒருத்தர் கேட்டார். அவன் சொன்னான்ட்ட, இந்த வங்கி திறந்த விட நான் 3 நேரம் சாப்பிட்றேன் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு சோறு போடுறாங்களா? அப்படிலாம் இல்லை, அதுக்கு முன்னால் அந்த மண்டபத்தில் படுத்திருப்பேன், ஒருத்தர் என்ன கவனிக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்த உடனே என்னையும் ஒரு மனிதனாக பெருமதி உள்ளவனா நினச்சிக்கிட்டாங்க, நான் கிரெடிட் வர்த்தி ஆகிட்டாங்கிறத சொல்கிறான். அப்படி அதனால் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஒரு வாழ்க்கை வழி கிடச்சிது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம கிராமத்தில் என்ன செஞ்சோம் வரங்க, ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு கடை போட்டு கொடுத்தோம், பிச்சைக்காரர் கடைக்காரர் ஆனார் அப்படிங்கிற மாதிரி. அது பத்திரிகையெல்லாம் பெருசாக சொன்னாங்க. இந்த கிராமப்புற வங்கியில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், இந்த இதில் இருக்கவங்க சிறையில் வந்து 4 மாதம் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கவங்களுக்கு கூட அவங்க வெளியில் வரும்போது வாழ்வாதாரம் வேணுங்கிறதுக்காக அவங்களுக்கு மாடு கன்று அது வாங்கி கொடுத்த மாதிரி அப்படி ஒரு திட்டம் நாங்கள் போட்டோம். அந்த திட்டத்தை போடுறதுக்கு சிறை துறையில் நம்ம போட்டோம் எங்கள் வங்கியிலேருந்து. ஆனால் அது வந்து ஸ்டேட் பேங்க்கில் பீகாரில் இது பண்ணாங்க, அமல்படுத்தினாங்க. இங்கே நம்ம கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது. எதுக்காக சொல்ல வரேன்னா, கிராமத்தில் வந்து வங்கிகள் மூலமாக பல தொழில்களை நம்ம தடுத்தலாம், பல சுய தொழில் பண்ணலாம். எல்லா விதமான வங்கி பழக்கம் தங்கச்சுரங்கம்னு நாங்கள் சொல்லுவோம். அவ்வளோ தூரம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் வங்கி வச்சு. வங்கி எப்படி ரூபா கொடுப்பாங்க, எப்படி நமக்கு கடன் கொடுப்பாங்கன்னா நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வேணும். நம்ம வாங்கின கடனை கட்டாயம் திரும்பி கொடுப்போங்கிற நம்பிக்கை வேணும். அதனால் அவங்க கண்ணில் நம்ம பட்டுகிட்டே இருக்கணும். கிராமத்தில் பேங்கர் கண்ணில் நம்ம பட்டுகிட்டே இருக்கணும். அதனால் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கணும். நமக்கு வந்து எவ்வளோ பணம் கிடைச்சாலும் கொண்டு வங்கியில் ஒண்டி போடணும்.
அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அவங்க வந்து இவர் இங்கே தான் இருக்கிறாரு, என்ன பண்ணிகிட்ருக்காரு, இங்கே ஓடிட மாட்டார், அதனால் இவருக்கு இந்த திறமை இருக்கவங்களும் அவங்களும் எல்லாம் கவனிச்சுட்டு தான் கவனிச்சுட்ருப்பாங்க வங்கியில் இருக்கவங்களும். அதனால் இவர் கொடுத்து அவங்களும் ரூபாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால் அவங்களுக்கு இப்போ சரியான ஆட்கள் இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க மேலே அவங்களும் முன்னேறலாம், அவங்க மேலே தொழில் முன்னேறலாம், நாடும் முன்னேறலாங்கிற கருத்தில் தான் கிராமப்புற வங்கிகளை நம்ம ஏற்படுத்தணும். ரிமோட் வில்லேஜஸ்ல எல்லாம் கூட ரொம்ப மனித சஞ்சாரம் ஆட்களை போக முடியாது வர முடியாத இடத்துலையும் கூட கிராம வங்கிகள் அந்த காலத்து திறந்துருக்காங்க. எங்கள் வங்கியிலேருந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலேருந்து ஒரிசால ஒரு கிராம வங்கி திறந்தாங்க. நீச்சல் அடித்து போகணும் வங்கிக்கு. எங்கள் பாண்டியன் கிராம பேங்கில் கூட சில இந்த மலையில இப்போ இன்றைக்கி இவ்வளோ சங்கடப்பட்டிருக்கோம்ல, இதே மாதிரி அந்த காலத்தில் தண்ணி வந்ததுன்னா பொதுவாகவே வங்கி அந்த கிராய்க்கு போகணுன்னாலே பரிசல் போட்டு போகணும் அப்படி நிலையெல்லாம் கூட வங்கி அந்த இடங்கள்லாம் கூட நாங்கள் வங்கி திறந்தோம் கிராமப்புற வங்கி. அந்த கிராமப்புற வங்கியில் என்னென்னா பெரிய பணக்காரங்களுக்கு பெரிய தொழிலதிபருக்கு கொடுக்குறதில்ல. அப்போ அந்த காலத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க, குறைச்சலத்தான் கொடுப்போம் அப்படி. ஆனால் ஏழை விவசாயிகளுக்கு தொழில் முனைவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கூட்டு அங்கே வண்டி கொடுப்போம். அவங்களுக்கு நல்ல முறையில் பலன் கிடச்சிது, நல்ல பலன் அடைஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வங்கிக்கு வரும்போது அவங்கள்ட்ட வங்கி பழக்கத்தை மாத்திரம் இல்லாமல் என்னென்ன செய்யலாம்னு மற்றபடியில் நாங்கள் ஆலோசனை கொடுப்போம். அவங்களுக்கு என்னென்ன படிக்கலாம், என்னென்ன செய்யலாம், எப்படி போகலாம் அப்படின்னு பல விதங்களையும் வங்கி பழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு பெரிய மாறுதலை அவங்க நினைச்சாங்க. அந்த வங்கியில் வந்து கிராமப்புற வங்கிகள் வந்த பிறகு தான் ஒரு மாற்றம். அது நேஷனலைஸ் ஆன பிறகு இந்திரா காந்தி அவர்கள் வந்த பிறகு கொண்டாந்தது. அப்போ நிறைய கடன் விழாக்கள் நடக்கும். ஒவ்வொரு ஊர்லேயே வந்து எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட பரவணும், இந்த செய்தி பரவணும் இதுக்காக கடன் விழாக்கள் வச்சு பொதுவாக வங்கியில் இருக்கவங்களுக்கு வெளியில் தெரியக்கூடாது, அது ரகசிய காப்பீடு பண்ணணும். பட் நம்ம நாட்டில் ஒரு மாறுதலாக இருந்தது. அதனால் எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாருக்கும் விஷயம் தெரியணும், செய்தி போய் சேரணுங்கிறக்காக தான் நாங்கள் அப்படி விழாக்கெல்லாம் நடத்தினோம். ஆனால் நிறைய பேருக்கு பலன் கிடச்சிது, நிறைய பணங்கள் சேகரிக்க முடிஞ்சது. நிறைய கிராமப்புறத்து பிள்ளைங்க வந்து நல்ல படிப்புகளை எடுக்க முடிஞ்சது. ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு பையன் பிடிச்சாலுமே நிலப்பு மாறிடுதில்ல, அதனால் அந்த மாதிரி வகைகள்லாம் கிடச்சிது. அப்புறம் கல்விக்கெல்லாம் கூட கடன் கொடுக்கணும், அது கொடுக்கணும், பல விஷயங்களுக்கு கடன் கொடுக்கணும். நான் இப்போ சொன்னல புதுமையான மாதிரி முறையிலெல்லாம் கடன் கொடுக்க நாங்கள் திட்டமிட்டோம். அப்போ அது மாதிரி கொடுக்கணும்னு நினச்சோம். அது மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வகையில் நிறைய பெரிய அளவில் ஒரு புரட்சியை உண்டாச்சுன்னு சொல்லலாம். நிச்சயமாக சார். அந்த துறை சார்ந்த ஒரு விஷயங்களில் நிபுணத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது மேலாண்மை சார்ந்த ஒரு புத்தகமே நீங்கள் எழுதியிருக்கீங்க. மேலாண்மை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்று. நிறைய இடங்களில் அது இல்லாதனால தான் நிறைய பேர் பல விஷயங்களை சாதிக்க முடியாமல் ஒரு தொய்வு நிலைக்கு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். மேலாண்மை சார்ந்த ஒரு அறிஞர்னு சொல்லும்போது மேலாண்மை அப்படிங்கிறதே என்ன சார், இதோட முக்கியத்துவம் என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும்? செய்வன திருந்த செய்ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் மேலாண்மை. ஒரு செயலை குறைந்த செலவில் நிறைஞ்ச பலன் கொடுக்கும்படியாக செம்மையாகவும் உறுதியாகவும் நீண்ட நாள் பலன் இருக்கும்படியாக செய்து முடிப்பது மேலாண்மை. அதுக்கு பல விதமான முறைகள் இருக்குது, பல அணுகுமுறைகள் இருக்குது. இதில் பொதுவாக 5 P's வாங்க, அதாவது பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், ஸ்டாஃபிங். திட்டமிடுதல், அதான் முதல்ல பிளானிங், திட்டமிடுதல். அப்புறம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுதல், அப்புறம் இணைத்தல், சார்பணித்தல், கோஆர்டினேட்டிங், அப்புறம் கட்டுப்பாடு செய்தல், ஒரு இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்துக்கும் வேணும் சரியாக நடக்காதுன்னு பார்க்குறது, அப்புறம் ஸ்டாஃபிங், சரியான இதனை இவனால் முடிக்கணும்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சரியான ஆள் எடுத்து சரியான இடத்துல போடணுங்கிறது. இந்த 5 இருந்தால்தான் எந்த ஒரு செயலும் செய்து முடிக்க முடியும். ஒரு நாடு முன்னேறணும்னா அதுக்கு 2 காரணம் தான் சொல்ல முடியும். என்ன? ஆராய்ச்சி, மேலாண்மை. இது 2 இருந்தனால தான் இந்த நாடு முன்னேற முடியும். 1915ஆம் வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா $1 $13. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $63 கொடுத்தா $1 வாங்கணும். அப்போ எதனால் இவ்வளோ தூரம் முன்னேற்றம் அங்கே ஏற்பட்டது? அதனால் நமக்கு ஏற்படலைன்னா அங்கே ஆராய்ச்சி, எதுலையும் புதுசாக ஆராய்ச்சி பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. புதுசாக கண்டுபிடிக்கும் நிறையா, அதனால் மற்றவங்களுக்கு இல்லாதனால நம்ம நிறைய வியாபாரம் வணிகம் கூடிடுது. அது மாதிரி அதை சரியான முறையில் செயல்படுத்துகிறாங்க. நம்ம இதில் செயல்படுத்தல நிறைய நமக்கு சங்கடங்கள் நமக்கு அந்த ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்கும். அதனால தான் திட்டமிடுதல்ங்கிறது எல்லாமே திட்டமிடல் வந்துடுதுல்ல. குடும்ப கட்டுப்பாடு கூட திட்டமிடல், குடும்பத்தை செயல்படுத்துறது கூட திட்டமிடல். ஆனால் அதிலேருந்தே ஆரம்பிச்சிடுது எல்லாம். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னா அது முதல்ல சரியானபடி திட்டமிடணும். அதை திட்டமிட்டு அதை யாரால் எப்படி செய்ய முடியும், எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும், எதுக்கு அடுத்தால் எதை செய்யணும், முதல்ல எதை செய்யணும், அதுக்கு அடுத்தால் எதை செய்யணும், எந்த சமயத்தை மற்ற செய்யணும், யாரெல்லாம் சேர்ந்து செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதி குறித்து வச்சுட்டு அதன்படி சொன்னபடி செய்கிறோமா, அதுதான் நம்மகிட்ட பெரிய இல்லை. நிற்காதற்கு தகுதான் நம்மகிட்ட இல்லை. எல்லாம் சொல்கிற மொழியை சொன்னபடி செய்கிறோமா இது மேற்பார்வை பார்க்குறது நம்மகிட்ட ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதனால தான் நம்ம பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டாயிட்டு இருக்குங்க. அதனால் மேலாண்மைங்கிறது அது எல்லாத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அது நல்லா திருத்தமாக செய்யணும் அப்படின்னு சொன்ன முதல்ல சொல்லும்போது
எக்ஸ்பர்ட் ஆகிடும். நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும். அதுதான் மேலாண்மையுடைய எய்ம். எப்போதும் எப்போ பார்த்தாலும் இன்னும் நல்லா செய்யணும், நல்லா செய்யணும், நல்லா செய்யணும், நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ கடைசியில் இந்த எக்ஸ்பர்டேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பர்டேஸ் உருவாக்குறது. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் நல்லா செய்கிறீங்க, இன்னும் நல்லா செய்கிறீங்க, இன்னும் நல்லா செய்கிறீங்க, அப்போ மற்றவங்களாம் அவங்கள பார்த்து அவர் தான் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ நடிப்பேன்னா ஒரு பெரிய நடிகர் மாதிரி நடிக்கணும், இன்னும் நடிக்கணும். அப்புறம் அவருக்கு என்ன ஆகும், செல்ஃப் மோட்டிவேஷன், மோட்டிவேட்டட் பை அதர்ஸ். நமக்கே அந்த உந்துதல் இருக்கும், மற்றவங்களாலும் நமக்கு அந்த உந்து உண்டாகும். நம்ம ஒரு நிலையில் இருக்கோம், நம்ம அதை காப்பாற்றி விடணுங்கிற உந்துதல் இருக்கும். 3 விதமான உந்துதல்னால தான் இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும். மற்றவங்க அவங்கள பார்த்து அவர் தான் எக்ஸ்பர்ட்டு. எக்ஸ்பர்டைஸ் இஸ் பட் மோட்டிவேஷன், ஆல் தி ரெஸ்ட் ஆர் இன் நோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது திருக்குறள் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் அப்படி. அதான் மேலாண்மையில் உள்ளது. எல்லாத்துலேயும் சிறப்பாக செய்யணும், ரொம்ப அழகாக செய்யணும், அங்கே ரொம்ப பலன் தர முறையில் செய்யணும். எந்த தொழிலானாலும் சரி, எந்த தொழில் மேலாண்மை இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் மேலாண்மை இருக்குது. மேலாண்மையில் இந்த துறை தான் இதெல்லாம் அப்படி கிடையாது. தொழிலுக்கு அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் குடும்ப மேலாண்மை கூட உண்டு. மேலாண்மைன்னு பார்க்கும்போது எதையும் சிறப்பாக செய்வனை திருந்தச்சுன்னு சொல்லிட்டு எது சிறப்பாக செய்கிறது தான் அது மேலாண்மையில். அந்த மேலாண்மையும் ஆராய்ச்சியும் இருக்கிற கண்ட்ரி எதுனாலுமே முன்னால் இருக்கும். நம்மளும் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இருந்தோம், அதை பற்றி பின்னால் பேசலாம். கண்டிப்பாக சார். இப்போது மேலாண்மை பற்றி நம்ம பேசும்போது இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம், MBA, ஹையர் ஸ்டடீஸ், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் ஈடுபடுறதை பார்க்குறோம். மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு போகணுங்கிற ஆர்வம் நிறைய பேர் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒன்று படிக்கிறதுக்கே வெளிநாடு போகிறத பார்க்குறோம், இல்லைன்னா அதை முடிச்சுட்டு தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு மேலாண்மை துறையை படித்த இளைஞர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நிலைகளில் ஒரு தேக்கம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எந்தெந்த துறையிலலாம் இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்குது? இல்லை, மேலாண்மை துறையில் இந்தியாவில் இப்போ தேக்கம்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியாவில் நல்ல முறையில் இருக்குது. நான் சொன்ன எக்ஸ்பெக்டேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதில் நம்ம அப்படியே வழிகிறோம். நம்ம ரெண்டு தவிர நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு புதுசாக ஒரு இது கொண்டாந்து வச்சுருங்களேன், அதை நல்ல முறையில் நடத்திட்டு போகணும் இல்லையா? முதல்ல ஆரம்பிச்சிடும், ஆரம்ப சூரத்தணும்னு சொல்லுவாங்க. பட் அது நல்ல முறையில் செஞ்சு போயிட்டுருக்குண்டா, அது நம்ம மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம செய்கிறது கிடையாது. அதனால் அதுதான் பெரிய ப்ராப்ளம். அது அதனால் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் அந்த காலத்தில் உலகத்தில் பெரிய முதல் யூனிவர்சிட்டி இருந்து நம்ம நாட்டில் தான் இருந்தது. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள மேலாண்மை துறை வல்லுநர்கள்லாம் உடனே அயல்நாட்டில் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆள் வேண்டியிருக்கு. இவங்களுக்கும் இங்கே இருந்தால் அவங்களால நம்மளுக்கு இவ்வளோ சம்பாதிக்க பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இவங்க அங்கே போகிறாங்களே, அங்கே போனால் நமக்கு தானே அனுப்புகிறாங்க. இப்போ என்ன எக்ஸ்போர்ட் மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ அவர் அங்கேருந்து நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு கிடைக்கல, அப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு நினைக்கொள்ளலாம். இங்கே நம்ம நாட்டில் உள்ள இதெல்லாம் அவ்வளோ தூரம் அவங்களால பே பண்ண முடியலைங்கிறதுனால அவங்க அயல் நாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் எந்த இதுலேயும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்ல முறையில் நம்ம போற்றணும், அவங்கள பாராட்டணும். இங்கே அப்படி செய்கிறது கிடையாது. இங்கே ப்ரொமோஷன் வரணும், மேலே வரணுன்னா அதுக்கெல்லாம் பல காரணிகள் இருக்குது. அதுதான் அதில் பெரிய பிரச்சனை. அதனால் அதுக்கு தான் அந்த பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், ஸ்டாஃபிங் இருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னொன்று எவாலுவேட்டிங். இதுதான் என்னுடைய கருத்து. நான் புதுசாக இந்த புத்தகத்துலையும் சொல்லியிருக்கேன், எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த எவாலுவேட்டிங்கிறதையும் ஒன்று வச்சுக்கிட்டோம்னா, பிளானிங்லேயும் எவாலுவேட்டிங் இருக்கணும், பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட், கண்ட்ரோலிங், ஸ்டாஃபிங் எல்லாத்துலையும் ஒன்லி எவாலுவேட்டிங் இருக்கணும். அப்படின்னா நம்ம சொன்னபடி செஞ்சுட்ருக்கோமா, இது எவாலுவேட்டிங் நம்ம செய்யலைப்போம். அந்த முக்கியமான கருத்து. இது இப்போ எலெக்ஷன் எடுத்துக்கிட்டுங்களேன், 5 வருஷத்தோட எலெக்ஷன் வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். யாரை எவாலுவேட் பண்ணுறா? அறகுறையான பொதுமக்களை எவாலுவேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன ஜாதி மற்ற பணம் என்ன வச்சு பண்ணுறாங்க. அதனால் அங்கே கஷ்டம் ஆயிடுது. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவாலுவேட்டிங் பார்த்தா சரியாக பண்ணி ஒவ்வொரு துறையிலையும் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனை வராது. இதுதான் புதுசாக சொல்கிறேன். இது நான் சொல்லலை, திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். எப்போ எதை சொல்லியிருக்காருன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், எனை வகையான் தேரிய கண்ணும் வினை வகையான் வீராகும் மாந்தர் பலர்னு சொல்லிட்டார். நீ எந்த விதமான எலெக்ட் பண்ணாலும், எலெக்ஷன், செலெக்ஷன், ஆன் தி ஜாப் ட்ரைனிங், எப்படி வேணாலும் பண்ணுங்கள், ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் நீ நல்லா பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க, நல்லா பண்ண மாட்டான். நல்லா பண்ண மாட்டான்னு நினைப்பேன், நல்லா பண்ணுவான்றார். அப்போ நம்மளை தொய்வில் விட்டார். அப்போ என்ன செய்யணுன்னா, இன்னொரு இடத்துல சொல்கிறார், அளவை நூலை படித்தவங்களாக தான் பார்லிமெண்ட்டு போகணும், அரசவைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். அளவை நூலை தான் நம்ம எவாலுவேட்டிங் சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் எவாலுவேட்டிங் பண்ணுங்கிறது நம்ம 21ஆம் நூற்றாண்டுக்கு செய்தியாக இப்போ உங்கள் மூலமாக சொல்கிறோம். நம்ம இதை பண்ணணுங்கிறது திருவள்ளுவர் சொன்னது தான். அது அந்த காலத்தில் நம்ம அரசர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம மேனேஜ்மெண்ட் நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தோம் ஒரு காலத்தில். தமிழுக்கும் மேலாண்மைக்குமான ஒரு ஈடு தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பண்டைய தமிழர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்களில் முழுமையாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான நிறைய சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய புத்தகத்தில் திருக்குறளை பற்றின ஒரு குறிப்பொலியும் அதை சொல்ல வந்திருக்கீங்க. டிரான்ஸ்லேஷனில் பண்டைய தமிழர்களுக்கும் மேலாண்மைக்குமான தொடர்பு சொல்லுங்கள். நிறைய இருக்குங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா
ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க. மெயின் முக்கியமானது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். பஞ்சாயத்துன்னு வச்சுருந்தாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் ரொம்ப அழகான நிறைய செப்பேடுகள் நமக்கு பழைய இதெல்லாம் சான்றுகள் கிடச்சிருக்கு. அதில் வில்லேஜில் வந்து 5 பேர் 50 வில்லேஜை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும், கிராமத்தை ஆட்சி பண்ணுவாங்க. இவங்கள என்பேர் ஆயம்னு 8 பேர் கொண்ட குழு அவங்க சரியாக சொன்னபடி செய்கிறாங்களா அது பார்க்காதனால இப்போ பிரச்சனை இருக்குது நம்ம இதில். அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அப்படி பண்ணிகிட்டே இருக்கனால உங்களை அப்போ ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்ததுன்னா அப்பவுமே கலைக்கப்பட்டுரும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ரொம்ப வலுவான ஒரு அமைப்பு ஏற்பட்டுடுது. அதனால் கிராமத்தில் உள்ளது கிராமத்தை பொறுத்தவரையில் முழு மூச்சாக எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. அங்கே இதுக்கு மேலே அதிகாரம், அதுக்கு மேலே அதுக்கு அதிகாரம், அதுக்கு மேலே அதிகாரம், அப்புறம் அரசன் வரை போகுது. எல்லாம் கீழே இருந்தே போகுது. அரசன்ட்டு மேலேருந்து வரல, டெல்லியிலேருந்து வர மாதிரி அப்படி வரல, இங்கேருந்து ஒரு கிராமத்துலேருந்து மேலே போகுது. அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுனால ராஜராஜ சோழன் காலத்தில் எல்லாம் அவர் வந்து சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு வெள்ளக்காரன் சொல்கிறான். அப்பவுமே எல்லாத்தையும் அளந்து எல்லாம் போட்டு கிராமங்களில் குளங்கள் எத்தனை குளங்கள் கட்டியிருக்காரு, எத்தனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முன்னோக்கத்தோடு எவ்வளோ அழகாக செஞ்சிட்ருக்காருன்னு பாருங்கள். அதனால் அந்த கிராமத்தை பற்றி அவர் கவலை இல்லை. அவருக்கு அவர் அமைப்பு ரொம்ப அழகாக வச்சுட்டார். அதனால் அவர் என்ன பண்ணார், மற்ற இடங்களுக்கு படையெடுத்து போனார்னா அங்கே போய் அவங்களுடைய கலை கலாச்சாரம் எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்தார், கற்பங்கள்லாம் கொண்டாந்தார், பணங்கள்லாம் அங்கே அந்த காலத்தில் அதெல்லாம் பணங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அவர் வந்து தன்னுடைய நாட்டை இன்னும் செழுமையாக ஆக்கிட்டார். அருமையான முறையில் அவரால் ஆட்சி செய்ய முடிஞ்சது. அவருடைய மகன் வந்து ராஜேந்திர சோழன், அவருக்கு ஒருபடி மேலே போயிட்டார். 8 அடி பாயிற மாதிரி. அவர் என்ன பண்ணிட்டார், கடல் பரத்துலலாம் கடல் வாணிகம் வெள்ளைக்காரங்க வந்து நம்மளை வந்து ஆண்டதுக்கு காரணம் அவங்களுடைய கடல் ஃப்ளீட்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால் இவர் பண்ணியிருக்கிறார். அப்படி அவ்வளோ பெரிய ஃப்ளீட்டு பாருங்கள். ஒரு யானையை கூடி நம்மளால் இங்கே கொண்டு வர முடியாது. 50,000 யானைகள் கொண்ட படை, 1 லட்சம் குதிரைகள், 9 லட்சம் காலாட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கப்பல்களில் இங்கேருந்து ஜாவா சுமத்ரா அப்படின்னு போனோம்னா நம்ம நினச்சே பார்க்க முடியல. ஆனால் இது வெளியில் ஒருத்தருக்கு தெரியல. அதான் சங்கடம். அவ்வளோ தூரம் நமக்கு தெரியல. அவ்வளோ தூரம் பண்ணணும்னா ஒரு நாட்டை பற்றி இப்போ அயல்நாட்டு போனால் வந்தோம்னா நம்ம கட்சி தலைமை இருக்கான்னு பயந்துட்டுருக்குங்க இந்த காலத்தில். அவர் அவ்வளோ தூரம் போய் நாட்டை பற்றி கவலைப்படாமல், ஏன்னா அது எல்லாம் அருமையான செட்டப் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அருமையான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அதை பற்றி கவலைப்படல அவர். அங்கே எல்லாம் போய் பண்ணி அழகான முறையில் ஆட்சி கொடுத்துருக்குறாங்க. மேலாண்மைக்கு ஒரு உதாரணம்னு சொன்னால் அவங்க எல்லா விதத்துலையும் பாருங்கள், சிற்பம், கோயில், நாட்டியம், எல்லா எந்த இது எடுத்தாலுமே அதில் பெஸ்ட் பிளே தான், எக்ஸ்பர்டைஸ் மாட்டேன். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும், முதலாக இருக்கணும், நல்ல முறையில் இருக்கணும், அது நெடுநாளைக்கு இருக்கணும். கல்லில் இருந்தால் இன்றைக்கி 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். காரணம்னா அவங்க செஞ்சு வச்சது தான். இது எந்த ஒரு துறையிலையும் அப்படி எந்த ஒரு இடத்துல நம்ம இருந்தாலும் அது நல்ல படியில் செஞ்சு முடிக்கணுங்கிறது தான் அது அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. அங்கே அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டணும், அடுத்தால நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ கிராமப்புற வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி கிராமங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது சார்? இன்றைக்கி கிராமங்களில் பல விதமான ஃபோர்ஸஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணுமா நம்ம சங்கடமாக தான் இருக்குது. ஒரு காரியத்தை சொன்னால் அதை உடனே ஒரு பதில் வர மாட்டேங்குது. ஒரு இது அது மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க, லஞ்சம் கொடுத்தா தான் காரியம் நடக்குதுன்றாங்க. எல்லா விதமான இதுலையும் சொல்கிறேன் நான் எப்போதுமே. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா நல்ல முறையில் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து ப்ரொமோஷன் கொடுக்கணும். ப்ரொமோஷன் கொடுக்குறவர் நேர்மையானவர் இருக்கணும். அது மாதிரி எல்லோரும் ஒரு தொய்வு விழுந்துட்டுது அங்கே. அதுக்கு ஒரு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய நிலையும் நம்ம வந்து ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக போச்சு. அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், அப்புறம் அதிகாரிகள் ஒரு பக்கம், இவங்களுக்குள்ள ஒரு கூட்டு வந்துட்டுனா அது இன்னொரு மோசமாக இருக்குது. அப்புறம் எல்லா இடத்துலையுமே ஒரு வெளிப்படையான மேலாண்மை, அதான் அவங்களே சொல்கிறாங்க, வெளிப்படையான மேலாண்மை இல்லை. அதுதான் பிரச்சனை இருக்குது. அந்த காலத்தில் வெளிப்படையான மேலாண்மை இருந்தது. இதுக்கு வெளிப்படையான மேலாண்மை வேணும்னா நம்ம பொதுமக்களுக்கு நம்ம மேலாண்மை பற்றியும் நம்ம நாட்டை பற்றியும் நம்ம என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு நம்ம படித்தவர்கள் ஒரு 60+ குரூப்னு வச்சுக்கலாம். 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு சும்மா இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய செய்திகள் இருக்குது, சக்திகள் இருக்குது. பட் அவங்களால ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ண முடியல. அவங்களே இப்போ எதை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது 60+ இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இப்போ நிலைமை திங்கிங் வந்துட்டு இப்போ. ஆனால் அவங்களுடைய சக்தியெல்லாம் உபயோகப்படுத்தி இவங்களுக்கு போய் சொல்கிறாக்களை எடுத்து சொல்கிறாக்களை ஒரு மாதிரி அமைப்பு ஏற்படுத்தலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன். இப்போ 60+ கிளப் மாதிரி ஒன்று போட்டு இவங்களுடைய இதை அரசாங்கமோ தனியார்களோ உபயோகப்படுத்திக்கலாம். பொதுமக்களுக்கு, பொதுமக்கள் கிராமத்தில் போய் மக்கள்கிட்ட நம்ம அது மாதிரி உங்களுடைய நிலை என்ன, நீங்கள் என்னென்ன செய்யலாம், இன்னும் எப்படி பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன இருக்குது, உங்களுடைய ரைட்ஸ் என்ன இருக்குது, உரிமைகள் என்ன இருக்குது, இப்படி செய்யணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம்.
மற்றபடி அவங்க நமக்கு முன்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வெளிப்படையான மேலாண்மை அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னு. வெளிப்படையான மேலாண்மை அப்படின்னா என்ன சார்? வெளிப்படையான மேலாண்மை நம்ம சொல்கிறோமாங்க, எல்லாமே வெளிப்படையாக இருக்கணும். என்னென்ன செய்கிறோம், நம்ம கிராமத்துக்கு என்ன செய்கிறோம், அந்த நகரத்துக்கு என்ன செய்கிறோம், எப்படி எப்படி பண்ணுறோம், பல திட்டங்கள் போடுறோம். அதுக்கு இவ்வளோ செலவு பட்ஜெட்லாம் போடுறோம். அதெல்லாம் பத்திரிகையில் போடுறாங்க. ஆனால் இதை ஒருத்தரும் கவனிக்கிறது இல்லை, ஒருத்தரும் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. கமிட்டியெல்லாம் ரிப்போர்ட்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி ஒருத்தரும் கவனிக்கிறதில்லை. ஆனால் எல்லோரும் பேசுகிறாங்க, அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க, அங்கேயே இங்கேயோ போயிடுறாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாங்க. நீங்கள் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லோரும் சமந்தான், எல்லோரும் நாட்டு மன்னர் தான் எல்லோரும். அதனால் அப்படி எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்கிறது மட்டும் இல்லை, அது செயல்லையும் நம்ம எல்லோரும் எல்லா லெவல்லையும் அதை கொண்டு வரணும். அது அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஸ்கூல் லெவலில், அது வில்லேஜ் லெவலில் நமக்கு ஈஸி, எப்போதுமே எளிமையானது. வில்லேஜ் லெவலில் இந்த 5 பெருங்குழு 8 பேர் ஆயத்தை உண்டாக்கணும். மறுபடியும் பஞ்சாயத்து இருக்காங்க, 8 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சு நீங்கள் வந்து அதை எப்படி கொண்டு வரணும், எப்படி மேற்பார்வை பார்க்கணும், என்னென்ன சொல்கிறாங்கங்கிறத தெளிவாக வில்லேஜ் லெவலேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த தாலுக்கு லெவலுக்கு, வில்லேஜ் லெவலில் தாலுக்கு லெவலுக்கு அங்கே ஒரு 5 பெருங்குழு, அங்கே ஒரு 8 பேர் ஆயம். அது மாதிரி அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு ஒரு 5 பெருங்குழு 8 பேர் ஆயம். அப்படி ஒவ்வொரு லெவல்லையும் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி மேலே கொண்டு வரணும். கொண்டு போய் இத்தனை திட்டம் போட்டோம், இதில் செஞ்சோம், இப்போ திட்டத்துக்கு அலாட் பண்ணோம், குளம் வர்றதுக்குன்னு பண்ணாமா, இத்தனாம் தேதிக்குள்ளே பண்ணணுமா, பண்ணலைன்னா ஏன் பண்ணலை அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்பப்பே கேட்டணும். அப்போ கேட்கும்போது அந்த சங்கடங்கள் உண்டாயிரும். அதனால அது ஓப்பனாக இருக்கணுங்கிறது தான் அப்படி சொல்கிறோம். 8 பேர் ஆயிரம் போட்டு அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், கண்ட்ரி லெவலில் அப்படி கொண்டு வரணும். அப்படி கொண்டாடினோம்னா அப்பவுமே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுது. இது ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த 60+ போடுவோம்னு சொல்கிறேன். இல்லை யாரோ ஒருத்தர் அமைப்பை பண்ணலாம், அல்லது கவர்மெண்ட்டே ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கலாம். மேற்பார்வை குழு ஒன்று அமைப்புன்னு சொல்லி 8 பேர் ஆயம்னே போடலாம். அவங்க பழைய தமிழர்கள் உபயோகப்படுத்த அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி செய்யணுங்கிறது கட்டாயமாக நல்லா ஒரு அப்போவே கண்ட்ரோல் வந்துடுது உங்களுக்கு. அதான் எவாலுவேஷனுங்கிறது அங்கே அந்த இடத்துல வந்துடுது. அதான் அந்த சொன்ன பாருங்கள் 8 பேர் ஆயத்தில் அந்த இது வந்துடுது. அது மாதிரி ஒரு வில்லேஜ் லெவலில் ஆரம்பித்து ஒரு சாதனையாக ஒரு சோதனையாக வந்து ஒரு வில்லேஜை எடுத்து பார்க்கலாம், அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது யார் செய்யலாம்னா ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து செய்யலாம். ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து ஒரு ஸ்டடி மாதிரி போட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு வில்லேஜில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு போலீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். அவங்க ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்ககிட்ட ரூபா வாங்கிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இது நமக்கு என்ன செய்கிறோம், இன்னொரு பெட்டிஷன் போடுறோம், அவருக்கு மேலதிகாரி பெட்டிஷன் போடுறோம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இது என்ன எடுத்துருக்குன்னு கேஸ் ஸ்டடின்னு எடுக்கணும். இதை கேஸ் ஸ்டடின்னு எடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க, ஏன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 4-5 கேஸ் ஸ்டடி எடுத்து பண்ணோம்னா, இப்படி பண்ண ஆரம்பித்தாங்கன்னு தெரிஞ்சாலே எல்லோரும் உஷாராயிருவாங்க. இந்த பணம் போடுறது கொடுக்குறது எல்லாம் கொஞ்சம் குறையுமோ இல்லை, எதனால் ஆச்சு, ஏன் டிலே ஆச்சு, என்ன ஏன் எடுக்கலை, இப்படி பண்ணலங்கிறது அப்போ தெளிவாயிரும். பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இப்போ 4-5 இடங்கள் எடுத்து செய்யலாம். இப்போ யூனிவர்சிட்டிஸ் எடுத்து செய்யலாம். முக்கால்வாசி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியில் நிறைய விஷயங்களை இப்படி ரிசர்ச்சில் பண்ணும்போது நாட்டுக்கு உபயோகமான ரிசர்ச் பண்ணுறாங்க, ஆய்வுகள் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த கேஸ் ஸ்டடி எடுத்து செய்யலாங்கிறது தான் என்னுடைய வெளிப்படையான மேலாண்மைக்கு. நிச்சயமாக சார். ஒரு மேலாண்மை துறை அறிஞர் அப்படின்னும் போது இன்றைக்கி மேலாண்மை சார்ந்த பல விஷயங்களில் மற்ற நாடுகள்லாம் இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது அப்படின்னும் போது இங்கே சின்ன ஒரு சுணக்கம் கூட வரக்கூடாது அப்படின்னா அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்ன? அடுத்த தலைமுறைகள் முதல்ல வாழ்வை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் வாழணுங்கிறது எல்லாருக்கும் வேண்டியதான். அது அந்த உந்துதல் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய சுயநலத்துக்காக பொதுநலத்தை பாதுகாக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய செயல் எதுவும் நம்ம செய்யக்கூடாது. அது தன்னுடைய சுய முன்னேற்றத்துக்காகவும் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும் வீட்டோட முன்னேற்றத்துக்கும் எல்லாத்துக்கும் அது வேண்டியது. எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயும் வெற்றிகரமாக முடிசூட்டணும். அதுக்கு எப்படி திட்டமிடணும்னு சொல்கிறோம். அந்த 5 இது சொல்கிறோம்ல, அதோட எவாலுவேட்டிங். மகாத்மா காந்தியோட இந்த எவாலுவேட்டிங்கை பற்றி டெய்லி என்ன செய்வார், டைரி எழுதுவார். இன்றைக்கி நான் இது பண்ணனான்னு பார்ப்பார். எவாலுவேட் பண்ணிட்டு இருந்திருக்கார் அவர். அது மாதிரி எல்லாருமே ஒரு டைரி எழுதி, இளைஞர்கள் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன அச்சீவ் பண்ணணும், 5 வருஷத்தில் என்ன நிலை எழுதணும், ஒரு வருஷத்தில் எவ்வளோ செய்யணும், ஒரு மாதத்தில், ஒரு வாரத்தில், 2 நாளில் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு டைரியில் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டதில் 40% விழுக்காடு தான் நம்ம வந்து எழுதியிருப்போம். அப்போ அதுக்கடுத்தால் அதுக்கு இன்னும் எப்படி முன்னேற்றலாம், நீ எப்படி பண்ணலாங்கிறத பற்றி சிந்தனை வரும். சிந்தனை வந்துட்டாலே எல்லாம் வந்துடும். முதல்ல அந்த சிந்திக்கணும். இப்போ எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரியாமல் இப்போ ரயில் ஏறி உட்காந்துருக்கோம்,
இந்த ஊருக்கு ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கை போகக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் என்ன குறிக்கோள், வாழ்க்கையில் என்ன அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞனும் யோசிக்கணும், அப்படி சிந்திக்கணும். சிந்தித்தா அந்த குறிக்கோளை விடாமல் எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணீராக பெரியணும். அந்த மனத்தின்மையை உண்டாக்கணும். அந்த திண்மை உண்டாக்க தான் இப்போ பல வழிகள் சொன்னாங்க. மனசை வந்து பொறுமைப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும். அதுதான் தியானங்கள்லாம் சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்மலாம் வச்சுருந்துருக்கோம். அந்த காலத்தில் அது மாதிரி தன்னுடைய தனிப்பட்ட முறையில் தன்னுடைய உடம்பு நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும், தன்னுடைய எண்ணம் நல்லா இருக்கணும். தனிப்பட்ட எண்ணங்கள் நல்லா இருந்ததுன்னா சமுதாயத்தின் எண்ணம் நல்லாயிருக்கும், நாட்டுடைய எண்ணம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும்போது எல்லாருமே நம்மளை விரும்பி வருவாங்க, நாடு கட்டாயம் முன்னேறும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும், நாட்டுடைய வாழ்க்கை நலம் முன்னேறும். ஒரு மேலாண்மை துறை அறிஞரா, ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியா, கிராமப்புறங்களில் வங்கிகளோட தேவை எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு வங்கி மூலமாக ஒரு சிறு கடன் பெற்று அவனோட வாழ்க்கை, அவனுக்கான அடையாளத்தை அவன் எப்படி தேடிக்கிட்டான், அதற்கான முயற்சியில் நீங்கள் முதல்ல ஈடுபட்டதற்கான காரணம் மேலாண்மை அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை சாதனையாளனை ஆக்கக்கூடியதுக்கு உறுதுணையாக இருக்குது. மற்ற நாடுகள்லாம் எவ்வளோ தூரம் மேலாண்மையை கையாண்டதுனால இன்னைக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம வேணும்னா நாம என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திக்கணும். இப்படி பல விஷயங்களை எங்களோட முழுமையா நீங்க பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. கலைஞர் டிவிக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றி. நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். உலகமயமாக்கல் கொள்கை என்பது இன்றைக்கு ஒரு பெரிய வீச்சினை பெற்றிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தளவு 1990களிலே அது தொடங்கிற்று, 2000களில் விரிவடைந்தது, இன்றைக்கு அது ஏறத்தாழ ஒரு முழுமையை அடைந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். உலகமயமாக்கலால் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய வளம் பெருகிவிடும் என்பது போன்ற கற்பனைகளும் உண்மையில்லை. ஒட்டுமொத்தமாக அது எந்த நன்மையையும் செய்யவில்லை என்பதும் உண்மையில்லை. மிகச்சில நன்மைகளையும் மிகப்பெரிய தீமைகள் பலவற்றையும் அது கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் வெளிப்படையாக ஏற்க வேண்டும். உலகமயமாதல், குளோபலைசேஷன் என்று சொன்னால் அது மூலதனம் உலகமயமாதல் என்கிற பொருளிலே தான் சொல்லப்படுகிறது. அதனால்தான் அதற்கு தாராளமயமும் சேர்த்து சொல்லப்படுகிறது. மூலதனம் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு போவதற்கான விதிகள் தளர்த்தப்பட்டு அது தாராளமயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உலகமயமாக்கலினுடைய அடிப்படை. மூலதனம்தான் உலகமயமாக்கப்பட்டிருக்கிறதே தவிர உழைப்பு உலகமயமாக்கப்படவில்லை. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மூலதனம் போவது எளிது, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு உழைப்பாடி போவது அவ்வளவு எளிதில்லை. இது இந்தியாவிலே 90களிலே தொடங்கிற்று என்றாலும் இந்த சிந்தனை வல்லரசு நாடுகளுக்கு 1950களினுடைய இறுதியிலேயே தொடங்கிவிட்டது என்பதுதான் வரலாற்று செய்தி. எதனால் இந்த உலகமயமாக்கல் கொள்கை உருவாயிற்று என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். 2வது உலகப் போருக்கு பிறகுதான் இந்த சிந்தனைகள் உலகத்தில் வந்தன. 2வது உலகப் போரினுடைய முடிவில் பல நாடுகள் பல பாடங்களை கற்றுக்கொண்டன. அவை வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி, காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடுகளானாலும் சரி, வளர்முக போக்கில் இருந்த நாடுகளானாலும் சரி, எல்லா நாடுகளும் 2வது உலகப் போருக்கு பிறகு பல பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். அந்த பாடங்களில் மிக முதன்மையானது எது என்றால், போரில் எந்த நாடு வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்ற தோற்றுப்போன எல்லா நாடுகளும் பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாகின்றன என்பதுதான். வெற்றி பெற்ற நாட்டுக்கும் பொருளாதார சிக்கல் உண்டு, தோல்வி அடைந்த நாட்டுக்கும் உண்டு. எனவே இப்படி ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் உலகம் முழுவதும் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தபோதுதான் இனிமேல் ஆயுதங்களை கொண்டு நடத்துகிற போரை தவிர்த்துவிட்டு வேறு விதமான பொருளாதார போரை நடத்துவது என்று வல்லரசுகள் முடிவு செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த உலகமயமாக்கல் என்பது இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. சரியாக சொன்னால் கத்தியின்றி இரத்தமின்றி நடக்கிற யுத்தம் இந்த பொருளாதார யுத்தம்தான். வலியே தெரியாது, இரத்தமே வராது, ஆனால் உடம்பில் இருக்கிற இரத்தம் அனைத்தும் உறிஞ்சப்பட்டு விடும் என்று சொன்னால் அது இந்த உலகமயமாக்கல் கொள்கைக்கும் கூட பொருந்தும் என்றுதான் கூற வேண்டும். எனவே இப்படி உலகப் போருக்கு பிறகு போரினுடைய வடிவத்தை மாற்றுவதென்று வல்லரசுகள் முடிவு செய்தது ஒரு காரணம். அமெரிக்கா, சோவியத் என்கிற 2 வல்லரசுகளின் பிடியில் இருந்த இந்த உலகம்
90க்கு பிறகு ஒரு பிடியிலிருந்து விடுபட்டு சோவியத் தளர்வுற்று சிதைவுற்ற பிறகு ஒட்டுமொத்த உலகமும் அமெரிக்கா என்கிற ஒரு வல்லாதிக்கத்தின் முனையின் கீழ் வந்த காரணத்தினாலும் கூட இந்த உலகமயமாக்கல் என்பது எளிதாக ஆகிவிட்டது. அங்கங்கு சில போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் 2வது உலகப் போருக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் சேர்ந்து போரில் இறங்குவது என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாகத்தான் இந்த உலகமயமாக்கல் கொள்கை விரிவடைந்து இன்றைக்கு எல்லாமே வர்த்தகம் என்கிற நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதனுடைய மாநாடு நைரோபியிலே, கென்யாவிலே, என்னுடைய தலைநகரம் நைரோபியிலே 15லிருந்து 18 வரைக்கும் நடந்து முடிந்திருக்கிறது. என்ன வேடிக்கை என்றால், அந்த உலக வர்த்தக மாநாட்டில் கல்வி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். வர்த்தக மாநாட்டில் கல்வி பற்றி பேசுகிறார்கள் என்பதே கல்வியை வணிக பொருளாக உலகம் முழுவதும் மாற்றுவது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. இந்தியாவிலிருந்து கூட அந்த கல்வி பற்றி பேசுவதற்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சென்று கலந்து கொள்ளவில்லை. வணிகத்துறை அமைச்சர் தான், வர்த்தகத்துறை அமைச்சர் தான் போய் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதும் செய்தி. எனவே கல்வி உட்பட அனைத்தையும் சந்தை பொருளாக ஆக்குவது என்ன காரணம்? உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளுக்கு பெரிய சந்தைகள் 60களின் இறுதியிலே தேவைப்பட்டன. உற்பத்தி கூடிற்று. 2 விதமான நிலைப்பாடுகள் ஏற்பட்டன. ஒன்று உபரி உற்பத்தி, இன்னொன்று மிகை மூலதனம். மார்க்சியத்தினுடைய சொல்லாடல்களாக இவை நமக்கு படலாம். உண்மை இதுதான். தேவைக்கு மேல் வல்லரசுகள் உற்பத்தி செய்து குவித்தன. உற்பத்தி செய்து வைத்திருக்கிற பொருளை எங்கே கொண்டு போய் விற்பது? அவர்கள் நாடுகளுக்குள்ளேயே விற்று கொண்டிருந்த காலம் தாண்டி போய் அவர்களுக்கு இன்னொரு பெரிய சந்தை தேவைப்பட்டது. அந்த பெரிய சந்தைகளாக எவை அமைந்தன என்றால் ஆப்பிரிக்க, ஆசிய கண்டத்து நாடுகள் தான் அமைந்தன. இந்த நாடுகளிலே தான் உற்பத்தி குறைவு. எனவே உற்பத்தி கூடுதலாக இருக்கிற மேலை நாட்டு பொருள்களை கொண்டு வந்து இந்த ஆப்பிரிக்க, ஆசிய கண்டத்தில் இருக்கிற, அதுவும் ஜப்பான் போன்ற நாடுகளை தவிர்த்துவிட்டு இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலே அவைகளை விற்பனை செய்வது என்கிற எண்ணம் தொடங்கிற்று. விற்பனை செய்வதற்கு பல்வேறு விதமான உத்திகள் கையாளப்பட்டன. தொடர்ந்து 2-3 ஆண்டுகள் இந்தியாவிலிருந்து தான் உலக அழகிகள் வந்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு இப்போது இல்லை. எதற்காக இந்தியாவிலிருந்தே 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து உலக அழகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால், அவர்களைப் போல நீங்களும் அழகிகளாக வேண்டாமா? மேலை நாடுகளில் தயாரிக்கிற அந்த பசைகளை முகத்தில் நீங்களும் தடவிக்கொள்ள வேண்டாமா? எனவே அழகிகளாக வேண்டும் என்கிற ஆசை விதைக்கப்பட்டு அதன் மூலமாக வர்த்தகம், வணிகம் பெருகிற்று என்பதுதான் அதற்கு உள்ளே மறைந்திருக்கிற ஒரு பெரிய உண்மை. இப்படி பசைகளை, அழகு பொருட்களை, பற்பசைகளை எல்லாவற்றையும் விற்று முடித்ததற்கு பிறகு கடைசி மிச்சமாக என்ன இருக்கிறது என்று கல்வியையும் விற்பனைக்கு கொண்டு வந்து விடலாம் என்று இன்றைக்கு உலக வர்த்தக மையம், அந்த மாநாடுகள் கல்வி பற்றி பேசுகின்றன. எனவே கல்வியினுடைய பாடத்திட்டத்தை அந்தந்த நாடுகள் முடிவு செய்வதற்கு பதிலாக உலக வர்த்தக அமைப்பு 2001 டோஹாவிலே கூடுகிற போது அங்கே 142 நாடுகள் இருந்தன. இன்றைக்கு 160 நாடுகளுக்கு மேலாக உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. அன்றைக்கு இந்தியாவின் சார்பில் அமைச்சராக கலந்து கொண்ட முரசொலி மாறன் அவர்கள் தன் பேச்சை தொடங்குகிற போதே த டிராஃப்ட் மினிஸ்ட்ரியல் டிக்ளரேஷன் இஸ் நெய்தர் ஃபேர் நார் ஜஸ்ட் என்று அவர் தொடங்கினார். டு த பாயிண்ட் ஆஃப் வியூஸ் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் மை ஓன் என்று சொன்னார். என்னுடைய தாய்நாடு உட்பட வளர்முக நாடுகளுக்கு இந்த திட்டங்கள் ஏற்றதாகவும் இல்லை, நியாயமானதாகவும் இல்லை என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த போக்குதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உலகமயமாக்கல் கொள்கை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நம்மை சுற்றி இருக்கும் சூழலை நாம் அழகாக பாதுகாத்து கொண்டால்தான் நம் வாழ்வும் செழிப்பாக அமையும். அந்த வகையில் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இயற்கை நிகழ்வுகளை இப்பொழுது நாம் புரிந்து கொண்டே வருகிறோம். ஏனென்றால் இயற்கையில் ஏற்படுகிற சில மாற்றங்கள் எந்த அளவிற்கு இந்த உலகத்திற்கு ஒரு மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால்
தற்சமயம் ஏற்பட்ட இந்த வெள்ளப்போக்கு எந்த அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை சென்னையில் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டது என்பதை நாம் இன்றைக்கு புரிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இயற்கை நிகழ்வாக இருக்கக்கூடிய இன்னொரு கோட்பாடு என்னவென்று கேட்டால் எலினோ என்று இப்பொழுது அடிக்கடி பேசப்படுகிறது. ஏனென்றால் சில நேரங்களில் இத்தகைய மழைக்கும் இத்தகைய வெள்ளத்திற்கும் காரணம் அதுவாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு விவாதமும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த எலினோ என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை நிகழ்வு என்னவென்று நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் போகிற காலங்களில் அனைத்து நாடுகளுமே இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் மக்களை தயார்படுத்த வேண்டும் என்ற இந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த எலினோ என்று சொல்லப்படுகிற ஒரு கோட்பாடை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த எலினோ என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கையான நிகழ்வு என்னவென்று கேட்டால் 2 வருடத்திலிருந்து 7 வருடத்திற்குள் அது ஆரம்பித்த நாள் முதல் ஒரு 7 வருடத்துக்குள் முடிகிற ஒரு சூழல், அதுதான் எலினோ என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை நிகழ்வு. பொதுவாக அது பசிபிக் பிரதேசத்தில் ஆரம்பித்து அங்கே இருந்து உருவாகி பிறகு கிழக்கிருந்து மேற்கே நகரக்கூடிய ஒரு சூழல்தான் இந்த எலினோ என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதனுடைய காற்று பசிபிக் கடலிலிருந்து ஆரம்பித்து அதனுடைய கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியாக நகர ஆரம்பிக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த மாற்றம்தான் எலினோ என்று சொல்கிறார்கள். அந்த எலினோ சூழல் உருவாவதனால் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று பல ஆராய்ச்சிகள் மூலம் பல அனுபவங்கள் மூலம் நமக்கு பல தகவல்கள் இருக்கிறது. அவ்வாறு ஆரம்பிக்கின்ற அந்த சூழலில் அந்த காற்று நகர்கிற பொழுது ஏற்படுகிற மாற்றம், பொதுவாக நம்முடைய நாட்டில் எடுத்துக்கொண்டால் இயற்கையினுடைய மாற்றங்கள் நமக்கு சில நேரம் உறுதியாக தெரியும். ஆனால் எலினோவை பற்றி உள்ள அந்த இயற்கை நிகழ்வு அவ்வளவு தெளிவாக எளிதாக புரிந்து கூட முடியாததாக இருக்கிறது. ஏனென்றால் வானிலை பற்றி அறிக்கை சொல்கிற பொழுது அந்த அறிக்கையின் அடிப்படையில் சில உண்மைகள் நமக்கு புலப்படும். ஆனால் எலினோ என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு துல்லியமாக எதையுமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இது இருப்பதனால்தான் இதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் அனுபவங்களும் அந்த நோய் விளைவுகள் ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை வைத்துதான் இன்றைக்கு எலினோவை பற்றி அதிகமான விழிப்புணர்வும் அதை பற்றி உள்ள ஒரு செய்தியும் இன்றைக்கி நமக்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு பார்க்கிற பொழுது அந்த சூழல் ஏற்படுகிற பொழுது 3 விதமான ஒரு விளைவுகள் ஏற்படுகிறது. அதில் ஒன்று, சில நேரங்களில் இந்த விளைவு ஏற்பட்ட சூழ்நிலையில் ஒன்று மழை அதிகமாக இருக்கும். அந்த மழை அதிகமாக இருக்கிற பொழுது அந்த பொதுவாக சில நேரங்களில் இது எங்கே அதிகமாக இருக்கும் என்று கருத்து சொல்கிறார்கள் என்றால் கொலம்பியா என்று சொல்லப்படுகிற இடத்திலோ அல்லது பெரு என்று சொல்லப்படுகிறோ அந்த இடத்திலோ அதிகமாக மழை சில நேரங்களில் இருக்கும். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா பக்கத்தில் பார்க்கிற பொழுது அங்கு இந்த எலினோ எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த தாக்கத்தினால் வறட்சி நிலவும். இன்னொரு புறம் பார்க்கிற பொழுது அங்கே வறட்சி நிலவுவதோடு இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பயிர்கள் எந்த அளவிற்கு அது வறட்சினாலோ இல்லை மழையினாலோ அதிகமாக பாதிப்பு அடையக்கூடிய ஒரு சூழலை சிறப்பாக விவசாயத்திற்கு அது உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய உதாரணம் அல்லது இந்த எலினோவை பற்றி இருக்கிற செய்திகள். அதையும் தாண்டி இன்றைக்கு இன்னொரு பெரிய விஷயம் இந்த எலினோவை பற்றி என்னவென்று கேட்டால் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த மாற்றங்கள் சில நேரங்களில் அதிக வெப்பமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதில் தான் நாம் சில கவனங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே உலக வெப்பமயமாக்கல் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகம் அதிகமாக வெப்பத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த எலினோ என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை நில எந்த அளவிற்கு இதற்கு பயன்படுவதோடு இல்லாமல் எந்த அளவிற்கு அந்த வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற இந்த எலினோ நிகழ்வு ஒரு பெரிய சூழ்நிலையை உருவாக்கிறது. கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உலகத்தில் உள்ள வெப்பநிலை எடுத்துக்கொண்டால் அனைத்து நாடுகளிலுமே வெப்பத்தின் அளவு உயர்ந்திருக்கிறது. இது ஒன்றே எடுத்துக்காட்டு. மழை மட்டுமல்ல, வெப்பத்தினுடைய சூழல் கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளுமே மார்ச் மாதத்தில் அதிகமாக இருக்கிறது என்ற கணக்கு இருக்கிறது. அது நம்முடைய இந்தியாவிற்கும் அது பொருந்தும். அடுத்து இந்த வெப்ப சூழல் உருவாக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த எலினோவினுடைய இந்த இயற்கை நிகழ்வு 2016 ஆண்டும் அதிகமான வெப்பமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்ற ஒரு கணிப்பு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த எலினோ என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்வால் வெப்பநிலை அதிகரிக்கிறது, மழையினுடைய அளவு அதிகரிக்கிறது, வறட்சியினுடைய தன்மை அதிகரிக்கிறது. அதனால்தான் இந்த எலினோ நிகழ்வால் மழை அதிகம் வருமா, வறட்சி ஆகுமா, வெப்பம் அதிகமாக வருமா என்ற ஒரு புரிய முடியாத ஒரு சூழலுக்கு இந்த இயற்கை நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுதுதான் இதில் பொதிந்திருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு குழப்பமான சூழல் அறிஞர்களுக்கும் அதுவும் சிறப்பாக வானிலை ஆராய்ச்சியாளர்களுக்கும் இது ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இந்த எலினோ என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை நிகழ்வு, அதை பற்றி புரிதல், அதையும் சார்ந்து மக்கள் அதை எந்த அளவிற்கு அதை எதிர்கொள்வதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும் என்பதோடு இல்லாமல் ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய நாட்டினுடைய தன்மையும் மக்களையும் எந்த அளவுக்கு தயார் செய்து வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனால்தான் ஏதோ இயற்கை நிகழ்வுகள் அது ஒரு பேரிடர் மட்டுமல்ல, அதனுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த இயற்கையினுடைய மொழியை புரிந்து கொள்கிற பொழுது நமக்கும் ஒரு தயாரிப்பு சூழல் வரும். அதன் மூலம் எத்தகைய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதோடு இல்லாமல் அதை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் அதிலிருந்து வருகிற துன்பங்களையும் நாம் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த எலினோ போன்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சைக்ளோன் என்று சொல்லப்படுகிற எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அத்தகைய இயற்கை நிகழ்வுகள், ஏனால் இது இயற்கை சீற்றம் என்று சொல்ல முடியாது, இது இயற்கையின் நிகழ்வுகள், அதை நாம் சரியாக தெரிந்து கொள்வது போது நிச்சயமாக எத்தகைய ஒரு சீரழிவையும் நாம் எளிதாக வெல்ல முடியும் என்பது இதன் மூலம் நமக்கு புலப்படுகிறது.